ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்னா பண்டார்பாரு செந்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராஜமாரியம்மன் ஆலயம். இது எங்கே இருக்குன்னா, இங்கே வந்து பண்டார்பாரு செந்தூரோட எல்ஆர்டி ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அந்த எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்க்கிங் வசதியோட அருமையான ஒரு பெரிய கோயிலாக இங்கே இருக்கு. ஸோ இந்த கோயில் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்குறவங்க இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். நான் உங்கள் சிவா. நான் உங்கள் பிரகாஷ். எஸ்எஸ்பி டிராவல் டீம். கோயிலுக்கு இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க கோயிலோட குருக்கள் இருக்காரு, அவரை அறிமுகப்படுத்திக்குவாரு. முதல்ல ஹரஹர நம பார்வதிபதே, ஹரஹர மகாதேவா, தென்னாருடி சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தவடி மேன்பர்களுக்கு வணக்கம். அடியன் குமார் குருக்கள், பண்டாபாரு செந்தூல் ஸ்ரீ ராஜ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஆலய குருக்கள், தலைமை குருக்கள் அடியன் பேசுகிறேன். அடியன் குமார் குருக்கள். குமார் குருக்கள். மற்ற இந்த கோயில் வந்து தோன்றிய விதம் எப்படி, ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு, இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆலயத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேலே உள்ள ஆலயம். பழைய ஆலயங்கள் ரொம்ப காலமாக வழிபடுறது. செந்தூர்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் மக்களுக்கெல்லாம் வழிபாட்டு ஸ்தலமாக இருந்தது. அந்த காலத்திலேயே கேடிஎம்லாம் இங்கே கேடிஎம் குவார்டர்ஸ், கேடிஎம் கம்பம் எல்லாமே இருந்தது. அந்த வழிபாட்டு ஸ்தலமாக இந்த ஆலயம் ஒரு 150 ஆண்டுகளாக வழிபாட்டுக்கு இருந்துச்சு. ஒரு 30 வருஷமாக 25 ஆண்டுகள் என்னன்னா வந்து திருப்பணி நடைபெற்றிருந்தது. இப்போ கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தான் வந்து இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து, இப்போ மண்டல பூர்த்தி நடந்து சிறப்பு பூஜைகள்லாம் ஒதுக்கிட்டு இருந்துச்சு. மண்டல பூஜை இப்போ 10ஆம் தேதி 1ஆம் மாதம் பூர்த்தி அடைஞ்சு வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயில் வந்து ஆலயம் பார்த்தீங்கன்னா ஐயா அமரர் வந்து தனுஷ்கோடி அவர் வந்து உருவாக்குனாரு. அந்த ஐயா இறந்துட்டாங்க. அவங்க தான் வந்து இந்த ஆலயத்தை ஒரு சிறப்பாக கொண்டுட்டு வரணும்னு அவர் முயற்சி செய்தாரு. அந்த ஆலயம் அப்படியே கொஞ்சம் தடைப்பட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 25 ஆண்டுக்கு அப்புறம் 23ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்புற பூஜைகள் நடைபெற்று. மற்றபடி இந்த கோயிலில் வந்து சிறப்பு அம்சங்கள், அதாவது இப்போ வாரத்துக்கு ஏதாவது விசேஷங்கள் செய்வீங்க, அப்புறம் பௌர்ணமிக்கு இந்த மாதிரி மாத விசேஷங்கள்னு, வருட விசேஷங்கள்னு இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது என்று அதை பற்றி. இந்த ஆலயத்தோட திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம். ஆடி மாசத்துல பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் தான் அம்பாலோட திருவிழாக்கள். அம்பாளுக்கு அன்னைக்கு வந்து விசேஷ பூஜைகள்லாம் இருக்கும். அதே போல் ரதம் விடுறதும் வந்து ஆடிப்புறத்துல தான் இந்த ஆலயத்துலேருந்து ரதம் வெளியாகும். அதே போல் மாதாந்திர பூஜைகள், வார பூஜைகள்னு பார்த்தீங்கன்னா துர்கா பூஜையெல்லாம் வாரம் வாரம் நடக்கும். அதே போல பிரதோஷங்கள்லாம், எல்லா பிரதோஷங்களும் சிறப்பாக சிவபெருமான் இருக்காரு. அதே போல எல்லா விசேஷ காலங்கள்லையும் எல்லா அபிஷேகங்களும் இருக்கு. அதே போல வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள் இதெல்லாம் சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கு. இது பழங்காலத்து கோயிலுங்கிறதுனால இதுக்கு வந்து கோபுரம் வந்து ராஜகோபுரம். அது இதுல என்ன சிறப்புனா, சிவனும் சக்தியும் ராஜகோபுரத்துல தனித்தனி ஆலயமா இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டாபாரு செந்தூர் மட்டும்தான். இது வந்து ஒரு புனித ஸ்தலம். இந்த பண்டாபாருங்கிறது நம்ம இந்தியர்களுக்கு ஒரு புனித பூமி மாதிரி. என்ன காரணம்னு சொல்ல போனோம்னா, சிவன் சக்தி 2 பேரும் ராஜகோபுரத்துல தனித்தனி ஆலயமா இருக்கு. ராஜகோபுரத்துல பெரிய, மலேசியாவில் பெரிய ஆலயம் ராஜகோபுரம்னு பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயத்துல ஆதீஸ்வரன் ஆலயம். அதே போல கோபுரத்துல பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயத்தோட கோபுரம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த பெரிய ராஜகோபுரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமாரியம்மன் ஆலயம் தான். அதான் சிறப்பு. இன்னொரு சிறப்பு அம்சம் இங்கே பார்த்தேன். நாம வந்து இந்த பாட்டியம்மா கோயில் வந்து நாங்கள் சிரம்பானில் பார்த்துருக்கோம். ஸோ மற்றபடி இங்கே ஏதும் ஒரு 100 ஆண்டுகளாக இங்கே குடியிருந்தவங்க. இந்த 100 ஆண்டுகளாக பேச்சியம்மா வந்து அந்த காலத்துலேருந்து பேச்சை வழிபாடுன்னா இந்த இடம் தான் நல்ல சிறப்பாக இருந்த இடம். இப்போ ஆலயங்கள் புதுப்பிச்சதுனால நாங்கள் தனியாக வந்து அவங்களுக்கு இது கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஆதி காலத்துலேருந்து பேச்சாய்க்கு சிறப்பு வாய்ந்த இடம்.
பேச்சாயம்னா மகாமாரியம்மன் கோயிலோட சார்ந்து அடுத்து இங்கதான் இருந்திருக்கு. அந்த காலங்கள்ல இருந்தது. அது இந்த காலங்கள் திருப்பணி நடைபெற்றதுனால அப்படியே இருந்தது. இப்போ புதுப்பிக்கும் போது அவங்கள உருவாக்கி இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிறப்புற வழிபாடுகள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய படையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 16 சேரு 30 சேருலாம் நிறைய சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இங்க என்னன்னா, இந்த மூலஸ்தானத்துல வந்து 2 அம்மன் இருக்காங்க இங்க. ஸோ அந்த 2 அம்மன் இருக்கிறதுக்குள்ள காரணங்கள் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அதை பத்தி குருக்கள் சொல்லுவார். ஆமா, இப்ப நான் சொன்னல 150 வருஷம் பழமையான ஆலயம்னு சொன்னோம்ல. அப்ப அந்த 150 வருஷத்துல குடியிருந்தவன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல உள்ளவர் தான். மேல உள்ள ஆமா, அந்த ஆதீஸ்வரி ஆதி மாரின்னு சொல்லக்கூடியவ. அந்த 150 வருஷமா அவ தான் குடியிருந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால அந்த அம்பால 100 வருஷமா இருந்ததுனால, இவ்வளவு நாள் இருந்ததுனால அவங்கள நாங்க என்ன செஞ்சோம்னா அவங்க பார்வையில உட்கார வைக்கணும் அப்படின்னு அவங்கள மேல வச்சுட்டு அடுத்து வந்து பிரதானத்தை வந்து கீழே வச்சிருக்கோம். அதுதான் ஏன்னா பழைய ஆதீஸ்வரி, பழைய ஆதி ஆரம்பத்துல இருந்து அங்கதான். ஆமா, இங்க எத்தனை ஆண்டு காலமா 150 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு ஆலயம் சொல்லியிருக்கேன். 100 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அங்கேருந்து வழிபாடுகள் யாருன்னா அவள்கிட்டேருந்து வந்தது. இந்த அம்பாள்கிட்டேருந்து தான் இந்த வழிபாடுகள் வந்தது. அவள் குடியிருந்த இடம், அவளே இங்க உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் முன்னிறுத்தி மேல வச்சிருக்கோம். ஒரு காட்சியா எல்லாருக்கும். அடுத்து இந்த கோயில்ல வந்து இந்த கோயில் மூலியமா நீங்க நம்ம சமூகத்துக்கு கலாச்சார ரீதியாகவும் ஸோ என்ன மாதிரி சேவைகள் செய்றீங்கன்றத பத்தியும் அதை பத்தி கொஞ்சம். கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா நமது ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமையில பரதநாட்டிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா சிலம்பங்கள்லாம் இது பண்றாங்க. முடிஞ்சாலும் இப்போதான் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னென்ன நிகழ்ச்சிகள் நம்மளோட கலாச்சார தேவார கிளாஸுகள், நாட்டிய நிகழ்ச்சிகள் என்னென்ன செய்யணுமோ அதுக்குண்டான முயற்சிகளை மேம்மேலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை என்னென்ன செய்யணும், இந்த ஆலய வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுங்கிற முயற்சிகளை இன்னைக்கு இங்கே ராஜ மாரியம்மன் கோயிலில் வந்து கலாச்சாரத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த விஷயமா இங்கே வந்ததில் நம்ம குருக்கள் சொன்னாங்க, நம்ம கலாச்சார நிகழ்வு நடக்குது. ஸோ அந்த விஷயமா இங்கே பரதநாட்டிய கிளாஸ்லாம் நடந்துருந்துச்சு. அதோட டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க இதை அவங்க நடத்துகிற கிளாஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வணக்கம். என் பேர் வந்து விஷாலினி தயானந்த், ஃபவுண்டர் அண்ட் டீச்சர் ஆஃப் ஸ்ரீ வேதா பரதாலயா டான்ஸ் அகாடமி. நம்ம எவ்ரி சண்டேஸ் வந்து ராஜமாரியம்மன் கோயிலில் கிளாஸ் நடத்துகிறோம். காலையில் 11 o'clockலேருந்து 1 மணி வரையும். கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த கிளாஸில். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து ஸ்ரீ வேதா பரதாலயான்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ராஜமாரியம்மனோட பேஜ்லையும் நீங்கள் பார்க்கலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பண்ணுறீங்களா? இதுக்கு எப்படி என்னன்ட்டு அந்த டீட்டெயிலும் சொல்லுங்கள். ஆமாம், நம்மகிட்ட மந்த்லி ஃபீஸ் இருக்குது. மந்த்லி ஃபீஸ் வந்து 100 ringgit. கிட்ஸ்க்கும் சேம் தான், அடல்ட்ஸ்க்கும் சேம் சார்ஜஸ். ஓகே, சரி. வாரத்துல ஒரு நாள் தான் கிளாஸ்? ஆமா, வாரத்துல ஒரு நாள். ஆனா இந்த செந்தூர்ல வந்து வேற இடத்துலயும் கிளாஸஸ் நடக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை கிளாஸ் வந்தாலும் ஸ்டில் நம்மளோட சார்ஜஸ் வந்து 100 ringgit தான். சம்டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை டீச்சர் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் ஸ்டெப்ஸ். ஏன்னா அடல்ட்ஸ் பிகினர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஓகே நான் டீச்சர் நான் இன்னும் நல்லா பண்ணணும், நான் இன்னும் நல்ல ஸ்டெப்ஸ். சம்டைம்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து எல்லா நாளும் அவங்களால வர முடியாது. சம்டைம்ஸ் ஸோ நான் கிளாஸஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் எல்லாத்துக்கும். ஸோ மேபி சாட்டர்டேஸ் வரலாம், சண்டேஸ் வரலாம், இங்கே அந்த மாதிரி பாட முடியும். ஓகே, ரொம்ப நன்றி.